பொல்லாரினை மலரு நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியன் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் அதன்கண் 8வது நூற்பா சென்ற வகுப்பிலே தொடங்கி இருந்தோம். நூற்பாவினுடைய பொருளை முழுமையாக பார்த்து விட்டிருக்கிறோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே என்று முற்செய்த பிறப்புகளிலே ஈட்டிய சிவ புண்ணியமாகின்ற சரியை கிரிய யோகம் தவம் என்று சொல்லப்படும். அதன் பயனாக இந்த பிறவியிலே குருநாதன் கிட்டுகின்றான். அவன் இந்திரியங்களிலே பற்றறுக்கும் வண்ணம் நம்மை அறிவுறுத்துகின்றான். அவன் கூறியபடி ஒழுகுவதனால இந்த உயிரானது இறைவனை உள்ளவாறு உணர்கின்றது என்பது அந்த நூற்பாவினுடைய திரண்ட பொருள். இப்பொழுது இந்த நூற்பாவிலே 4 செய்திகள் இருக்கின்றன. அந்த 4ஐயும் வரிசையாக 4 கூறுகளாக அமைக்கின்றார். முதற் செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, சரியை கிரியை யோகம் ஆகிய தவம் சிவ புண்ணியம் என்று சொல்லப்படும். இது நிரம்ப சென்ற பிறவிகளிலே ஈட்டி இருக்கப்பட வேண்டும். அந்த தவத்தின் பயனாக இந்த பிறவியிலே ஞானம் விளையும். ஆகவே தவத்தின் பயன் ஞானம் என்பது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அந்த ஞானம் என்பது தானாக விளைந்து விடாது. அந்த ஞானம் ஒரு குருநாதர் துணை கொண்டுதான் விளையும். அந்த குருநாதனாக வருபவன் இறைவனே என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, இந்த குருநாதன் உணர்த்திய அந்த ஞானம் அதனை நாம் சாதிக்க வேண்டும். அதை சாதிப்பதற்கு தடையாக இருப்பன இந்திரியங்களிலே இருக்கின்ற பற்று. ஆகவே அந்த இந்திரியங்களை உயிரானது பற்றுகின்ற காரணத்தினாலே அது தன்னை அறியாது தவிக்கின்றது. நான்காவது கூறு, அந்த உயிரானது இந்த உண்மையை அறிந்து இந்திரியங்களிலே இருக்கின்ற பற்றினை அறுத்தது என்று சொன்னால் அது இறைவனையும் தன்னையும் உள்ளவாறு அறியும் என்பன. இந்த 4 செய்திகள், 4 கூறுகள். அதுல முதல் கூறு இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். கூறு என்பது அதிகரணம். ஞானமாகிய சாதனம் எவ்வாறு கிடைக்கும் என்ற முறை, அந்த ஒழுங்கு அதனை கூறுகின்றார். அதற்கு ஒரு மேற்கோள் அமைக்கின்றார். ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது. இந்த உயிர்களுக்கு, இவ்வான்மாக்களுக்கு என்று சொல்லும் பொழுது ஞானத்தை பெறுகின்ற தகுதிக்கு வந்திருக்கின்ற உயிர்களுக்கு என்பது பொருள். அது அப்படி புரிஞ்சுக்கணும்னா, பிறந்த ஒரு குழந்தை, அது தாயிடம் பால் உண்கின்ற குழந்தை, அது பள்ளியிலே சேர்ந்து கல்வி கற்க அதற்கு பக்குவம் வரவில்லை. இப்பொழுது அதுவே வளர்ந்து ஒரு 5 அகவை நிரம்பி இருக்கின்றது என்று கொண்டால் அது பள்ளியிலே சென்று கல்வி கற்கின்ற தகுதியினை பெறுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட தகுதி கொண்டிருக்கின்ற ஒரு சிறுவனுக்கு ஆசிரியர் மூலம் கல்வி கிட்டும் என்று கூறுவதை போல, இங்கு இவ்வான்மாக்களுக்கு என்று சொன்னால் ஞானாசிரியனை பெறுகின்ற தகுதி கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு என்பது பொருள். எல்லா ஆன்மாக்களுக்கும் இல்லை என்பதனால்தான் இவ் ஆன்மாக்களுக்கு என்று சொல்கின்றார். எந்த ஆன்மாக்களுக்கு? சென்ற பிறவிகளிலே நிரம்ப தவம் செய்திருக்கின்ற ஆன்மாக்களுக்கு, அதாவது வளர்ந்திருக்கின்ற பிள்ளைக்கு என்பதை போல, பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து படிக்கின்ற தகுதியை பெற்றிருக்கின்ற பிள்ளைக்கு என்பதை போல. அந்த தகுதியை ஒரு பிள்ளை பெற்றிருப்பதனால் மட்டுமே அது கல்வி கற்றுவிடுமா? அப்படியே கல்வி கற்காது. அந்த கல்வியை அதற்கு ஒரு ஆசிரியர் போதித்தால் தான் கற்கும். பக்குவம் வந்த காரணத்தினாலேயே கல்வி தானாக வந்து விடாது. அந்த கல்வி ஒரு ஆசிரியர் மூலம்தான் வரும் என்பதை போல, இங்கு ஞானத்திற்குரிய பக்குவம்தான் தவத்தினால் வரும். ஞானம் தானே வந்து விடாது, அது ஆசிரியர் மூலம்தான் வரும், ஞானாசிரியர் மூலம்தான் வரும் என்பது 2வது அதிகரணத்தினுடைய செய்தி. இப்பொழுது அந்த 2வது அதிகரணத்துல இன்னொரு செய்தியும் இருக்கின்றது.
ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவத்தை பெற்ற உயிருக்கு ஞானத்தை அருளுகின்ற ஆசிரியராக யார் வேண்டுமானாலும் அமைந்து விடுவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல போடலைன்னா இன்னொரு ஸ்கூல்ல போட்டுக்கலாம். அதே போல இந்த ஞானத்தை யார் வேண்டுமானாலும் இந்த உயிருக்கு கொடுத்து விடுவார்களான்னு ஒரு கேள்வி. என்றைக்குமே இந்த பிறப்பினை அறுத்து வீடு பெற்று தருகின்ற ஞானத்தினை பக்குவியாக இருக்கின்ற உயிருக்கு கடவுள்தான் தர முடியும். அவன் மனித வடிவிலே வந்து தருவானே அல்லாமல் தருபவன் கடவுள்தான் என்பதனால தம்முதல் தான் குருவுமாய் வருகின்றது என்பதும் அந்த 2வது அதிகரணத்திலே சொல்லப்படுகின்றது. முதல் அதிகரணத்திலே ஞானம் என்பது தவத்தால் நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவம் தான் இங்க ஞானம் என்று உபசரிக்கப்படுகின்றது. அவ்வளவுதான். ஞானம் என்பது 2 வகை என்று சென்ற வகுப்பிலே சொன்னேன். சாதன ஞானம், சாத்திய ஞானம். சாதன ஞானம் என்பது ஆசிரியர் உணர்த்துவதை உணர்த்துகின்ற நிலையிலேயே அறிகின்ற திறன், அது சாதன ஞானம். ஆனால் ஆசிரியர் உணர்த்துவதுதான் சாத்திய ஞானம். அதனை ஆசிரியர் தான் உணர்த்த வேண்டும். அப்பொழுது குருநாதனை பெற்று அவன் கூறுவதை உள்ளபடி உணர்கின்ற ஆற்றல் என்பது தவத்தினால் வரும். அது ஒரு ஞானம். அந்த ஞானம் இருப்பதை அறிந்துதான் குருநாதன் வந்து உபதேசிக்கப் போகின்றான். சாதன ஞானம் வந்து விட்டதா என்று பார்க்கின்றான். பிறகு அவன் இறைவனை பற்றிய உண்மைகளை உபதேசிக்கின்றான் என்பதனால அந்த இறைவனை பற்றிய உண்மைகளை உபதேசிப்பவன் யார் என்று கேட்டால், அவன் மனித வடிவத்தில் இருந்தாலும் அவன் கடவுளே என்பது அந்த 2வது அதிகரணத்தினுடைய பொருள். இப்பொழுது முதல் அதிகரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. அப்பொழுது இதுல 2 செய்தி இருக்கு. இந்த ஞானம் என்பது தவத்தால் தான் நிகழும். 2வது, இது முற்சை தவத்தால் நிகழும் என்பதனால முன் எடுத்துள்ள பல பிறவிகளே நிரம்ப செய்த தவத்தினாலே இது நிகழும். ஒரு பிறவியிலே சிறிது தவம் செய்வதனால இது நிகழ்ந்து விடாது என்பது பொருள். அப்ப இந்த ஞானம் நிகழ்வதற்கு உரிய தேவையான நிரம்பிய தவமானது ஈட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பது குறிப்பால் உணர்த்தப்பட்டது. இந்த தவத்தினாலே ஞானம் நிகழும் என்று சொன்ன போது அது என்ன ஞானம்? அது ஒரு ஞானாசிரியனை பெறுவதற்குரிய தகுதி. அதுதான் இங்கு ஞானம் என்று உபசரிக்கப்படுகின்றது. உண்மையிலே ஞானாசிரியன் உணர்த்துவதுதான் ஞானம். அப்பொழுது அந்த ஞானாசிரியனை பெறுவதற்குரிய பக்குவம் இங்கு ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. எதை போலன்னா, வீட்டினுடைய வாசப்படிய வீடுன்னு சொல்ற மாதிரி சாலையிலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நெடுந்தொலைவு 2 பிள்ளைகள். என்னப்பா கால் வலிக்குது, உங்க வீடு வந்துடும், நீயே வீட்டை காணுமேனு ஒரு பிள்ளை சொல்லுது. பக்கத்துல இருக்கிற நண்பன் என்ன சொல்றாரு, இங்க பாரு அந்த பச்சை கலர் வீடு, எங்க வீடு வந்துருச்சு பாரு, இதான் வீடுன்னு இந்த படிக்கட்டை காமிக்குது. அப்பொழுது படிக்கட்டு வீடு இல்ல, அதை தாண்டி உள்ளே போனால்தான் வீடு. வீடு என்பது வசதிகளோடு கூடியது. ஆனால் உள்ளே வீடு இருக்கின்றது என்பதை இது உணர்த்துகின்றது அல்லவா? அந்த த்ரெஷோல்டு, படிக்கட்டு உணர்த்துகின்றது. அதே போல ஞானாசிரியனை பெறுகின்ற பக்குவத்தை உணர்த்துவது இந்த தவத்தின் பயன் என்பதனால இங்கு ஞானம் என்று அது உபசரிக்கப்படுகின்றது. அப்படிங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சிவ புண்ணியத்தினாலே ஞானாசிரியனை பெறுகின்ற பக்குவம் உண்டாகின்றது. சிவ புண்ணியமே வீட்டினை தர வேண்டியது தானே, ஞானாசிரியனை பெறுகின்ற பக்குவத்தை அது ஏன் தர வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு விடையினை ஏதுவிலே வைக்கின்றார். ஏது என்ன சொல்றார் பாருங்க. மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துழி நன்னறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடா ஆகலாம். மேல் என்ற சொல்லுக்கு முற்பிறவிகளிலே என்பது பொருள். இனிமேல்னு பொருள் கிடையாது. பழங்காலத்து பாஷை இது. கீழ் என்று சொன்னால் இனி வரும்னு அர்த்தம். மேல் என்று சொன்னால் ஆல்ரெடி சொல்லியாச்சுன்னு அர்த்தம். மேற்சொன்ன என்று சொன்னால் சொன்னவைன்னு அர்த்தம். கீழ் வரும் என்று சொன்னால் இனிமேல் சொல்ல போகும்னு அர்த்தம். என்பதனால மேல் என்ற சொல்லுக்கு முற்பிறவி என்பது பொருள். மேல் என்றால் முற்பிறவிகளிலே சரியை கிரியா யோகங்களை செய்துழி. சரியை என்பது உடம்பினாலே பெருமானுக்கு தொண்டுபடுவது. கிரியை என்பது உடம்பினாலும் உள்ளத்தினாலும் பெருமானுக்கு தொண்டுபடுவது. யோகம் என்பது அவ்வாறு உடம்பும் உள்ளமும் தொண்டுபடும் போது ஏற்படுகின்ற இடையூறுகளை விலக்கிக் கொள்கின்ற சாதனங்களை பயில்வது. ஆக இவ்வாறு இந்த தவத்தினை செய்துழி என்றால் செய்த காரணத்தினாலே செய்யும் பொழுது
நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது ஞானமாகின்ற நன்னறியை காட்டி என்றால் ஈட்டி என்று பொருள். காட்டி என்றால் அழித்து என்பது பொருள், கொடுத்து என்பது பொருள். அப்பொழுது சரியை கிரியை யோகமாகின்ற சிவபுண்ணியம் ஞான நெறியிலே சென்று செலுத்தும். ஆகவே அந்த ஞான நெறியாகிய பயனை தந்துதான் மோட்சத்தை கொடுக்கும். அவை நேரடியாக மோட்சத்தை கொடுக்க மாட்டா. அவை மோட்சத்தை கொடுக்கும் என்று சொன்னால் இன் டியூ கோர்ஸ் கொடுக்கும் என்று பொருள். த்ரூ ப்ராப்பர் சேனல் கொடுக்கும் என்பது பொருள். முறையாக கொடுக்கும் என்பது பொருள். வீட்டு வாசப்படி சாப்பாடு போடுது. எப்படி போடுது? வீட்டு வாசப்படி வீடு வந்து விட்டது என்பதை காட்டுகின்றது. நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு உறுதி வந்துடுச்சு. அதே போல அந்த படியை கடந்து உள்ளே போனால் நமக்கு அம்மா இருக்காங்க, சாப்பாடு போடுறாங்க. அதே போல இது ஞானத்தை உணர்த்தி மோட்சத்தை தரும். வீட்டு வாயிற்படி உள்ளே வீடு இருக்கின்றது என்பதை உணர்த்தி நமக்கு ஒரு உறுதியை தருவதை போல. அப்பொழுது இந்த சரியக்கிரிய யோகமாகின்ற சிவபுண்ணியம் ஞானத்திலே சென்று செலுத்தும். அவ்வாறு செலுத்தி அதன் மூலமாக நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். வேறு வழியிலே கொடுக்க மாட்டா என்பதனால சரியக்கிரிய யோகங்கள் மோட்சத்திற்கு நேரடியான சாதனம் இல்லை. நேரடியான பிரத்யக்ஷமான டைரக்ட் தாமாகவே மோட்சத்தை விளைவிக்க மாட்டா. அதற்காக அவை மோட்சத்தை விளைவிக்க மாட்டான்னு சொல்லலாமா? சொல்லவே கூடாது. அவை முறையாக மோட்சத்தை விளைவிக்கும். ஞானத்தின் மூலம் மோட்சத்தை விளைவிக்கும். அவை ஞானத்தை விளைவித்து அதன் மூலம் மோட்சத்தை விளைவிக்கும் என்பதனால ஞானம் எவ்வாறு விளையும் என்பது மேற்கோள். ஞானம் என்பது தவத்தினால் விளையும் என்பது மேற்கோள். அந்த மேற்கோளுக்கு அரண் செய்வதை போல இந்த தவம் என்பது நேரடியாக மோட்சத்தை கொடுக்காமல் ஞானத்தின் மூலம்தான் கொடுக்கும் என்று ஏதுவானது சொல்லப்பட்டது. இப்ப இந்த பூமியிலே 3 அகவை நிரம்பிய அளவிலே ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பாலினை உண்டு ஞானத்தை பெற்றார். அவர் ஞானத்தை பெற்றார் என்று சொல்லும் பொழுது அவருடைய தவம் நிரம்பி இருந்தது என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார். உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லும் பொழுது அவருடைய தவம் முதிர்ச்சியை காட்டுகின்றார். ஆகவே தவம் நிரம்ப பெறாமல் ஞானம் நிகழாது என்பதை இங்கு சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். ஆனால் சம்பந்த பெருமானுடைய நிலை என்னன்னு கேட்டா, அவருடைய தவ முதிர்ச்சி என்பது சாதன ஞானத்தை அடுத்து சாத்திய ஞானம் உடனேயே நிகழ்ந்து விடுகின்றது. அந்த அளவிற்கு தவம் ஏனைய உயிர்களுக்கு நிரம்ப பெறல என்பதனால ஏனைய உயிர்கள் எல்லாம் அவரவருடைய தவ முதிர்ச்சிக்கு ஏற்ப முதலிலே சாதன ஞானத்தை பெற்று அதன் மூலமாக ஒரு குருநாதனை பெற்று அவன் உபதேசித்த வழியிலே அவன் கற்பித்த ஒழுக்கங்களை கடைபிடித்து சாத்திய ஞானத்தை உறுதிப்படுத்திக் கொள்கின்றன. சம்பந்த பெருமானை பொறுத்தவரையிலும் இரண்டும் உடனுக்குடன் நிகழ்ந்து விட்டன என்று பார்க்கின்றோம். அதனால்தான் அவரை தவ முதல்வர் என்று சொன்னார். தவத்திலே முதன்மையான நிலையிலே இருப்பவர். நம்மெல்லாம் கீழ்நிலையிலே இருக்கின்றோம். சம்பந்த பெருமான் அவருடைய தவ முதிர்ச்சிக்கு இணையாக இன்னொருவரை சொல்ல முடியாது என்பதனால அது இங்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது நன்னறியாகிய ஞானம் என்று இந்த ஏதுவிலே நம்முடைய ஆசிரியர் பெருமானார் கூறுகின்றார். அப்ப என்ன அர்த்தம்? ஏனைய நெறிகள் எல்லாம் இடைநிலையாக ஒரு பயனை கொடுத்து முழுமையான பயனை கொடாத காரணத்தினாலே நன்னறி என்று சொல்ல தக்கன அல்ல. அப்ப சரியின் பயனாக ஒரு உருத்திரலோக வாசம் ஒருவனுக்கு கிட்டியது என்று சொன்னால் அந்த உருத்திரலோக வாசத்திலே அவனுக்கு நிரம்ப இன்ப உணர்ச்சி உண்டு. இருந்தாலும் அது நன்னறி ஆகுமா அப்படின்னு கேட்டா நன்னறி ஆகாது. என்ன காரணம்? அந்த உலகில் இருந்த வண்ணமே அவனுக்கு உவர்ப்பு ஏற்பட்டு அங்கு அவன் நல்லாசிரியரை பெற்று அந்த சிவஞானத்தை அவன் சாதித்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த சிவஞானத்தை சாதித்துக் கொள்வதற்காக மீண்டும் பூமியிலே பிறக்க வேண்டும் என்பதனால அந்த சரியை கிரிய யோகம் அவற்றினாலே ஈட்டுகின்ற சாலோகம், சாமீபம், சாரூபம் ஆகிய பதமுக்திகளை எல்லாம் நன்னெறி என்ற அடைமொழி கொடாமல் அந்த சரியை கிரிய யோகங்கள்
இடைநிலை பயனாகத்தான் சாலோகம், சாமீபம், சாரூபம் ஆகிய இன்பங்களை தருகின்றன. அவை இறுதி பயனாக ஞானத்தை தான் தருகின்றன. எப்படி அப்படின்னு கேட்டா, ஒருவன் ஒரு ட்ரெயின்ல ஏறி காசிக்கு போறான். காசிக்கு போகும்போது ட்ரெயின் 2 நாள் போகுது. ட்ரெயின், அந்த ட்ரெயினுக்குள்ளேயே நமக்கு என்ன வருது? சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி பக்கோடா எல்லாம் வருது, சாப்பாடு வருது, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வருது, காஃபி டீ எல்லாம் வருது. இதெல்லாம் அந்த ட்ரெயின் ஜெர்னில வருது. ஆனா ட்ரெயின் எங்க போய் நிக்குது? காசியில போய் நிக்குது, காசியில இறங்குறோம். அதுதான் அதனுடைய உண்மை பயன். அப்ப உண்மை பயன் என்பது இறுதியிலே கிட்டுகின்றது. ஏனைய பயன்கள் எல்லாம் இடைநிலையிலே கிட்டுகின்றன. அதுபோல சரியை கிரியை யோகமாகின்ற தவத்தின் உண்மை பயன் சாதன ஞானத்தை உண்டாக்குவதுதான். அதாவது சாதன ஞானம் என்பது குருநாதனை தேடுகின்ற ஞானம். அப்பொழுது ஒரு உவர்ப்பு ஏற்படுகின்றது, வாழ்க்கையில ஒரு உவர்ப்பு ஏற்படுகின்றது. அந்த உவர்ப்பு ஏற்பட்டாலுடைய அவன் இறுதி பயன் அடைய மாட்டான். இப்போது நம்ம காசிக்கு போற ட்ரெயின்ல நமக்கு நல்ல சூடாவே பஜ்ஜி கிடைக்குது, நல்ல காஃபி கிடைக்குதுங்கிறதுனால காசி வந்த பிறகு இறங்காம அதிலே உட்கார்ந்து இருக்கலாமா? இருக்கக்கூடாது. காசி வந்துருச்சுன்னா நம்ம இறங்கணும். அந்த ட்ரெயின்லயே உட்காந்துட்டு பஜ்ஜி சாப்பிடலாம், காபி சாப்பிடலாம் இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடாது. அது இந்த இறுதி பயனை அடைகின்ற வரையிலும் தான். அப்பொழுது இறுதி பயனை அடையும் பொழுது அது இறுதி பயனை எப்படி அடைவிக்கின்றது? பஜ்ஜிக்காக இங்க உட்காரக்கூடாதுங்கிற தெளிவு வந்துருச்சு. ட்ரெயின்ல பஜ்ஜி கிடைக்கும்னாலும் நம்ம இங்க உட்காரக்கூடாது. நமக்கு காசிக்கு போறதுக்காக தான் ட்ரெயின்ல ஏறினோம். அப்ப காசியில இறங்கினோம், போய் லக்கேஜ் ஒரு இடத்துல வச்சுட்டு குளிச்சுட்டு கங்கையில குளிச்சுட்டு விஸ்வநாதர் தரிசனம் பண்ணி ஆனந்தமா வாழ்க்கையினுடைய பயன். ஒரு முறையாவது காசியில பெருமான தரிசனம் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். கனவு போல இருக்குது அப்படின்னு நாம நம்முடைய இலக்கினை அடைய வேண்டும். அதை போல சரியை கிரியை யோகங்களினாலே பதமுக்திகள் கிட்டினாலும் அந்த பதமுக்திகள் உவர்ப்பினை உண்டாக்கி ஞானத்தில் தான் கொண்டு சேர்க்கும் என்பதனால ஞானம்தான் இந்த தவத்திற்கு உண்மையான பயன். இப்ப சரியை கிரியை யோகமாகின்ற தவத்திற்கு உண்மையான பயன் என்பது ஞானம்தான். அந்த ஞானத்திலே ஒரு ஞான குருநாதன் மூலம்தான் பெற முடியும் என்பனெல்லாம் இந்த முதல் அதிகரணத்துல குறிப்பினாலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த குறிப்பு என்னன்னு கேட்டா, நன்னெறியாகிய ஞானம் என்பதனால அந்த குறிப்பினை நாம் விளக்கிக் கொள்கின்றோம். சரியை கிரியை யோகங்களை நன்னெறி என்று சொல்லாமல் ஞானத்தை மட்டுமே நன்னெறி என்று சொல்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சரியை கிரியை யோகம் என்பன ஞானத்தின் மூலம்தான் மோட்சத்தை கொடுக்கும் என்று சொல்லிவிட்டார். இப்படி சொல்வதனால நமக்கு ஞானம் போதும் என்று ஒருவன் முடிவு செய்யலாமான்னு கேட்டா அவ்வாறு முடிவு செய்ய முடியாது. என்ன காரணம்? ஞானத்தை ஒருவன் சரியை கிரியை யோகத்தின் மூலம்தான் பெற முடியும், வேறு வழியாக பெற முடியாது என்பதை நமக்கு மேற்கோளிலே கூறியிருக்கின்றார். ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முச்சை தவத்தான் ஞானம் நிகழும். ஆகவே தவமின்றி ஞானம் நிகழாது. இதற்கும் விளையாட்டாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்ப எனக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்டா பசி அடங்குதுன்னு வச்சுக்கோங்க. 5வது இட்லி சாப்பிட்டா சிரமப்படுவேன். ஆனா 4 இட்லி சாப்பிட்டா பசி அடங்கிடும். அப்ப இந்த 4வது இட்லியை முதலிலே சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி, இதான் 4வது இட்லி, இதை மட்டும் உங்களுக்கு போறோம்னு சொன்னா பசி அடங்குமா? அடங்காது. அதை போல இந்த பசியை அடக்குகின்ற இட்லி என்பது முதலிலே வராது, அது 4வதாகத்தான் வருது என்பதனால ஞானம் என்பது சரியை கிரியை யோகத்தை தொடர்ந்துதான் வருமே அல்லாமல் அது முன்னே நிகழாது என்பதை நமக்கு மேற்கோள் காட்டுகின்றது. எப்படி காட்டுகின்றது? ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முச்சை தவத்தான் ஞானம் நிகழும். சரி, ஆனால் அந்த 3 இட்லி சாப்பிட்டிருக்கிற வரையிலும் பசி அடங்கிய உணர்வு இல்லை என்பதனால சரியை கிரியை யோகங்களை செய்துழியும் நன்னறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடுக்க மாட்டா என்று எதுவிலே மோட்சத்தினுடைய இன்றியமையாமையை கூறினார், ஞானத்தினுடைய இன்றியமையாமையை கூறினார். இப்பொழுது சரியை கிரியை யோகமா என்ற தவத்தினாலே ஒருவன் பெறுகின்ற ஞானம் என்பது யாதுன்னு கேட்டா, ஒரு சத்குருநாதன் கிட்டினால் அவன் கூறுவதை உள்ளவாறு அறிகின்ற பக்குவ நிலைதான் இங்க ஞானம் என்று சொல்லப்பட்டது. ஆகவே அது ஞானம் என்பது ஆகுபெயராக சொல்லப்பட்டது, உபசாரமாக சொல்லப்பட்டது, ஒப்புக்கு சொல்லப்பட்டது. உண்மையிலே ஞானம் என்பது குருநாதனுடைய வாய்மொழிதான் ஞானம். அவன் என்ன உணர்த்துகின்றானோ அதுதான் உண்மையான ஞானம், அது சாத்திய ஞானம்.
என்று சொல்லப்படும். அதை சொல்வதற்கு ஒரு குருநாதன் அவசியம் வேண்டும். ஆகவே தவத்தினாலே பக்குவம் ஏற்பட்டதுனால ஒருவனுக்கு ஞானம் தானாகவே வந்து விடாது. அதாவது பக்குவம் வந்த ஒருவன் தானாகவே சிவஞான போதம், சிவஞான சித்தாராகிய நூல்களை எடுத்து வைத்துக் கொண்டு நல்ல உரை நூல்களோடு படித்து ஞானியாகி விடலாமா அப்படின்னா முடியாது. தானாக படிப்பதும் ஆன்லைன் கிளாஸஸும் ஒண்ணுதான். இதெல்லாம் உதவுமா அப்படின்னா ஓரளவுதான் உதவும். ஒரு உவர்ப்பு உண்டாவதற்கு உதவும். உண்மையில ஒரு ஞானாசிரியனை பெறுவதற்குரிய தவத்தை நாம் செய்யவில்லையே என்ற ஏக்கத்தை இது போன்ற வகுப்புகள் உண்டாக்குவதனால நாம் நிரம்ப சரியை கிரியை யோகமாகின்ற அந்த சிவ புண்ணியத்தை செய்ய வேண்டும். அவ்வாறு அவை நிரம்புகின்ற நேரத்திலே ஞானாசிரியன் நம்மை நோக்கி வருவான். இப்ப கடவுளே ஞானாசிரியனாக வருகின்றான் என்பதனால அவன்தான் ஐயம் திரிவர நமக்கு உண்மைகளை உணர்த்துவான். அவ்வாறு உணர்த்தப்படுகின்ற சாத்திய ஞானம் என்பது நாமவே பக்குவம் வந்து விட்டது என்ற காரணத்தினாலே நூல்களை எடுத்து படிப்பதினாலே வருமானா நிச்சயமாக வருகிறது. இப்ப உலகியல் கல்வியே கூட ஒரு ஓவியமோ ஒரு இசையோ ஒரு நாட்டியமோ நமக்கு ஆசை இருக்கின்றது என்ற காரணத்தினாலே நூல்களை வைத்துக் கொண்டு படிப்பதனால வருதானா வரல. அதெல்லாம் ஒரு தக்க ஆசிரியர் மூலம்தான் வருகின்றன. இப்பொழுது உலகியல் கல்விகளுக்கே ஆசிரியர் தேவை என்று சொல்லும் பொழுது இந்த சிவஞான கல்விக்கு அந்த சிவஞானத்தை உள்ளவாறு உணர்ந்திருக்கின்ற ஒரு ஆசிரியன் வேண்டும் என்பதை சொல்லவே வேண்டாம். இப்பொழுது இந்த முதல் அதிகரணத்துல 2 எடுத்துக்காட்டுகள் சொன்னார். அந்த 2 எடுத்துக்காட்டுகள் என்னன்னு கேட்டா, முதல் எடுத்துக்காட்டு தவத்தினால் மோட்சம் இல்ல, தவத்தினால் ஞானம் விளைந்து ஞானத்தினால் தான் மோட்சம் என்பதை முதல் எடுத்துக்காட்டு கூறுகின்றது. அடுத்தது இந்த ஞானத்தை விளைவிக்கின்ற தவம் என்பது சிவ புண்ணியமே அல்லாமல் வேறு விதமாக உலகத்திலே புகழோடு விளங்குகின்ற ஏனைய மார்க்கங்கள், அந்த எந்த மார்க்கங்கள் வைதிக மார்க்கம் உட்பட எந்த மார்க்கமா இருந்தாலும் அவற்றிலே விதிக்கப்பட்டிருக்கின்ற தவம் என்று சொல்லப்படுவதெல்லாம் தவமாக மாட்டார். சிவ புண்ணியம்தான் தவம் என்பது 2வது எடுத்துக்காட்டு. ஒன்றுக்கொன்று அரண் செய்வது. முதல் எடுத்துக்காட்டினுடைய அந்த நோக்கம் என்னன்னு கேட்டா, தவத்தினாலே நல்ல உலகங்களுக்கு சென்று மீண்டும் பூமியிலே பிறக்க வேண்டும். அவ்வாறு பிறப்பது ஞானத்தை பெறுவதற்காக என்று சொன்னார். இப்பொழுது தவம் என்று எத்தனையோ நூல்களிலே எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த தவத்தின் பயன்கள் எல்லாம் பற்றும். ஆனால் இறைவனை குறித்து அன்போடு செய்யப்படுகின்ற சரியை கிரிய யோகமாகின்ற சிவ புண்ணியம் அது அழியாத தவம். அதைத்தான் இங்கு தவம் என்று சொல்கின்றோம் என்ற விளக்கம் 2வது எடுத்துக்காட்டிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் எடுத்துக்காட்ட படிப்போம். தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு. எளிமையான பாட்டுதான். தவம் செய்தார், சரியை கிரிய யோகமாகின்ற தவத்தை நிரம்பச் செய்தார். என்றும் என்றால் தவறாமல் அர்த்தம். வித்தவுட் ஃபெயில், நிச்சயமாக. தவலோகம் சார்ந்து, இப்ப சரியின் பயனாக ஒரு உருத்திர லோகம், அதிலே சாலோகம் என்ற வாழ்வு. கிரியையின் பயனாக உருத்திர லோகம், அங்கு சாமீபம் என்ற வாழ்வு. அதே போல யோகத்தின் பயனாக உருத்திர லோக பதவி, அங்கு சாரூபம் என்ற வாழ்வு. இப்படிப்பட்ட தவலோகங்களை சார்ந்து, என்றும் என்பதனால நிச்சயமாக சார்ந்து, அதுல ஐயமே இல்லை. தவம் செய்தால் நல் உலகங்களை சார்வார்கள், சார்ந்து தத்தமது தவத்திற்கு உரிய பயன்களை நுகர்வார்கள். ஆனால் அங்கே பற்று அற்றார் என்று சொன்னால் அங்கிருந்தே வீடு பெற்று பெறலாம். ஆனால் அங்கு பற்று அறவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் பிறந்து பற்றினை அறுக்கின்றார்கள். அதாவது பற்றறுப்பதற்காகவே மீண்டும் மண்ணிலே தோன்றுகின்றார்கள் என்று அறிஞர் பெருமக்கள் ஆராய்ந்து சொல்கின்றார்களாம். பற்றறுப்பாராக, பற்றினை அறுக்க வேண்டி பற்று அறுப்பாராக என்று சொன்னால் அங்கு அறாத பற்றினை அறுப்பதற்காக பவம் செய்து என்று சொன்னால் பூமியிலே பிறந்து. பவம் என்பது பூமியிலே எடுக்கின்ற பிறப்பிற்கு பெயர். திருவாசகத்தில திருச்சதகத்தில ஒரு அருமையான பாடல். நம்முடைய குருநாதர் இந்த பிறவியை நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு 2 இடத்துல சொல்லிருக்கிறார். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கிரைத்தேன் பரம்பரனை பணியாதே அப்படின்னு சொல்றார்.
அப்ப இந்த பிறவி இறைவனை வணங்காது, உடம்பாலும் உள்ளத்தாலும் நெறியினாலும் இறைவனிடத்திலே தொண்டு செய்யாது, சிவபுண்ணியங்களை ஈட்டாது இந்த பிறவியிலே பெரும்பகுதி பாழாகி விட்டது என்பதனால, பெருமானே நான் தவம் செய்வதற்கென்று ஒரு பிறவி கொடு, எனக்கு ஒண்ணு மோட்சம் நான் கேட்கல, பிறந்தது முதல் உனக்கு தொண்டுபடும் வண்ணம் ஒரு பிறவி கொடு. அது முடியுமான்னு கேட்டா முடியும். என்னன்னா, ஒரு நற்சார்பிலே பெருமான் நம்மை பிறக்க செய்தார் என்று சொன்னால், அதாவது தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே இறைவனிடத்திலே பேரன்பு கொண்டவர்கள், சிவதீட்சை பெற்றவர்கள், வீட்டுல இருக்கிற எல்லாருமே சிவதீட்சை பெற்று சிவபூஜை செய்யறாங்க. அதே மாதிரி வீட்டுல போய் நான் பிறந்துட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் பக்குவம் வந்த உடனேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவதீட்சை செய்து வைத்து விடுவார்கள். அப்ப அப்படியே அவங்க அம்மா அப்பா கூட நான் போய் உழவாரத்துக்கெல்லாம் போவேன். சின்ன வயசுலேயே எனக்கு சொற்றுணை வேதியெல்லாம் கற்றுக் கொடுத்து விடுவார்கள், அப்படியே நெறிப்படுத்தி விடுவார்கள். அப்பொழுது நினைவு தெரிந்தது முதல் இறைவனுக்கு உடம்பினாலும் உள்ளத்தினாலும் தொண்டுபடுகின்ற ஒரு வாய்ப்பு கிட்டும், ஒரு திருப்தி கிட்டும். இந்த வாழ்க்கையை வீணாக்கி விட்டோம் என்ற ஒரு ஏக்கம் இருக்காது. அப்படி ஒரு பிறவி எனக்கு கொடு, இந்த பிறவி வேஸ்டா போயிடுச்சு, ஆனா ஒரு நல்ல பிறவி எனக்கு கொடு, தவம் செய்வதற்காக கொடு என்று ஒரு திருவாசகம் சொல்லுது. தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன், அவமே பிறந்த அருவினையேன், உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன், நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய். நின் திருவடிக்கு ஆம் பவம் என்று சொன்னால் உன் திருவடிக்கு தொண்டு செய்கின்ற ஒரு நல்ல பிறவியை கொடுன்னு கேட்கிறார். இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பிறவாமையை தான் கேட்கின்றார்கள் பெரியவர்கள்னு. அப்படி கிடையாது. ஒரு நல்ல பிறவியை கொடு என்று இங்கு திருவாதிரிகள் கேட்கின்றார். அந்த பிறவியிலே நான் உனக்கு நிரம்ப தொண்டு செய்ய வேண்டும், எனக்கு திருப்தி வர வரையிலும் தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். ஆகவே நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே என்று கூறுவதனால உண்மையிலே அப்படித்தான் நிகழ்கின்றது. பெருமான் பற்று அறாத வரையிலும் முக்தி கிடையாது என்ற காரணத்தினாலே இறைவன் என்ன செய்கின்றான், செய்த சிவபுண்ணியத்திற்கு ஈடாக நல்ல உலகங்களிலே துன்ப கலப்பில்லாத இன்பங்களை இந்த உயிருக்கு ஊட்டி, அந்த ஊட்டிய நிலையிலேயே அந்த உயிர்களுக்கு உவர்ப்பு ஏற்பட்டால் பூமியிலே பிறக்க தேவையில்லை. ஆனால் உவர்ப்பு ஏற்படாத நிலையிலே பெருமான் தன் கருணையினால அந்த உயிர்களை நற்சார்பிலே உதிக்க செய்கின்றான். அந்த உயிரில அவன் சிரமப்படுத்துறதே இல்லை. எப்படி ஆளுடைய பிள்ளையாரை சீர்காழியிலே சிவபாத இருதயர் வீட்டிலே போய் பிறக்க செய்தானோ அதை போல ஒரு நற்சார்பிலே உதிக்க செய்கின்றார். அந்த பிள்ளை என்ன ஆறுது, ரொம்ப கண்டிஷன்டா வளருது. அதை போல அந்த பிறவியை அதற்கு ஞானாசிரியனை பெறுகின்ற பிறவியாக அமைந்து விடுகின்றது என்பதனால பற்றறுப்பாராக பவம் செய்து, அப்பொழுது புண்ணிய லோகங்களிலே இருக்கின்ற உயிர்களும் வீடு பெற்றினை அடையாமல், வீடு பெற்றினை அடைவதற்கு பற்றறுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பற்றினை அறுப்பதற்கென்றே ஒரு பிறவி எடுத்து பற்றறுப்பாராக பவம் செய்து, அப்படி பிறவி எடுக்கும் போது அந்த சிரமமான சூழலில் அந்த கடவுள் அதை படைத்து விடுவானா? அப்படி படைக்கவே மாட்டான். தவம் செய்த நற்சார்பில் வந்துதித்து, அதாவது தவம் செய்த நற்சார்புன்னு என்ன, எந்த ஒரு நற்சார்பு என்றால் ஒரு நல்ல சார்பு, அதாவது குட் என்வைரான்மெண்ட். சார்பு என்றால் என்வைரான்மெண்ட், சூழல், நல்ல சூழல். அந்த நல்ல சூழல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லாருமே சிவச்சார்பு கொண்டவர்களா இருப்பார்கள். எப்ப வெளியில கூட்டிட்டு போனாலும் குழந்தைய சிவன் கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க, பதியங்களையே மனப்பாடம் பண்ணி வைப்பாங்க, சிவநாமத்தையும் சொல்லி வைப்பார்கள். அப்படி வீட்டுல குரு வைக்கும் போது கூட அவங்க வீட்டுல நவராத்திரி குரு வச்சாங்கன்னா நாயன்மார் சரித்திரத்தையே குருவா வைக்கிறாங்க. அதே போல அந்த சார்பு முழுது சிவச்சார்பா இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்துலதான் இந்த குழந்தை போய் பிறக்குமா இறைவன் அருளால. தவம் செய்த நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை, அது ஞானத்தை பெறுகின்றது. நன்னுதல் என்றால் நோக்கி செல்லுதல். இட் அப்ரோச்சஸ் தி வேஸ் ஆஃப் ஞானா. நன்னுதல் என்பது அப்ரோச்சிங். அப்ப ஞானத்தினை பெறுகின்ற வழியினை அது சென்று சேர்கின்றது என்பதை கற்றார் என்றால், இந்த உலகிலே இவ்வாறுதான் நிகழ்கின்றது என்பதையெல்லாம் கற்றிருக்கின்ற விஞ்ஞானிகள் சூழ் என்றால் அவர்களுடைய ஆராய்ச்சி கண்டு சொல்லுமாம், நல்லா ஆராய்ந்து கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அப்ப இந்த பிறவிலே ஞானாசிரியனை பெறுகின்றவர்கள்லாம் நல்ல குடும்பத்திலே உதிக்கின்றார்கள். அதற்கு காரணமாக அவருடைய தவம் இருக்கின்றது என்பதை எல்லாம், இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கலாம்.
ஏன்னா எக்ஸெப்ஷன் என்பது எக்ஸெப்ஷன் ஒன்லி ப்ரூவ்ஸ் தி ரூல் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். விதிக்கு விலக்கு என்பது என்றைக்குமே உண்டு. கோடி பேருக்கு ஒரு விதி பொருந்ததுன்னா ஒருவருக்கு அந்த விதி பொருந்தாது, விலக்காக இருக்கும். அந்த விதிவிலக்கு என்பது விதியினை வற்புறுத்தும். விதிவிலக்கை கொண்டு நாம விதியை இல்லை என்று சொல்ல முடியாது. விதி உண்மைதான். விதி உண்மை என்பதை காட்டுவதற்காக தான் ஒரு விதி விலக்கு இருக்கும். சேற்றிலே செந்தாமரை முளைப்பதை போல ஒரு திருநாளை போவார் இருக்கலாம், ஒரு கண்ணப்ப நாயனார் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் விதிக்கு விலக்காவார்கள். அவர்களை கொண்டு விதிதான் நிரூபிக்கப்படுகின்றது. விதி என்னன்னு கேட்டா, சென்ற பிறவிகளிலே செய்த புண்ணியத்தின் பயனாக இந்த உயிர்கள் புண்ணிய உலகங்களிலே வசித்தாலும் கூட அந்த புண்ணிய உலகங்கள் சிவனுடைய திருவடி இன்பமாக மாட்டா. அந்த திருவடி இன்பத்தை ஞானத்தின் மூலம்தான் பெற முடியும் என்பதற்காக இறைவன் அந்த உயிர்களை மீண்டும் பூமியிலே நல்ல இடத்திலே பிறக்கச் செய்வான் என்பதை அறிஞர்கள் தங்கள் அனுபவத்தின் ஆராய்ச்சி மூலம் கண்டு உரைத்திருக்கின்றார்கள். சூழ் என்றால் ஆராய்ச்சி, கண்டு என்றால் தெளிவாக அறிந்து, சொல்லுமாம். சொல்லும் என்பது செய்யும் என்னும் ஒரு வாய்பாட்டு வினைமுற்று. அது ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அதெல்லாம் அந்த வித்தியாசம் எல்லாம் இல்லாம எல்லாவற்றிற்கும் செல்கின்ற ஒரு வினைமுற்று. அவன் சொல்லும், அவள் சொல்லும், அவர் சொல்லும், அது சொல்லும் என்று சொல்லும் என்பது எல்லாவற்றுக்கும் பொருந்துகின்ற ஒரு வினைமுற்று. நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு. கற்றார் அவருடைய சூழ் என்றால் ஆராய்ச்சி, அது கண்டு சொல்லுமாம். அல்லது சூழ் என்றால் அவருடைய கூட்டம் என்று கொள்ளலாம். அப்ப கற்றார்களுடைய கூட்டம், சங்கம், இவ்வாறு கண்டு சொல்லுமாம், ஆராய்ந்து சொல்லுமாம் என்று கொள்ளலாம். என்பதனால தவம் ஞானத்திற்கு வாயிலாக அமைகின்றது. அந்த ஞானம் என்பது பக்குவம். அந்த ஞானமாகின்ற பக்குவத்தை அடைந்த ஒருவன் தானே ஞானத்தை பெற்றுவிட மாட்டான். அந்த பக்குவம் என்பது ஞானம் என்று சொல்லப்படுவது உபச்சாரம் தான், அது சாதன ஞானம் தான். உண்மையான சாத்திய ஞானத்தை ஒரு ஞானாசிரியன் மூலம்தான் பெறுவான். அவ்வாறு ஞானாசிரியனாக வருகின்றவன் யாருன்னு கேட்டா கடவுள்தான் என்பதை அந்த இரண்டாவது எடுத்துக்காட்டு, அந்த இரண்டாவது அதிகாரம் சொல்ல போகுது. இப்பொழுது தவத்தினாலே ஞானத்தை பெறலாம்னு சொல்லியாச்சு. தவம் என்பது என்னன்னு சொல்லி ஆகணும். தவம் என்பது சரியை கிரிய யோகம் என்று சொல்லியிருந்தாலும் கூட ஏனைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றதெல்லாம் தவமாகுமானா அவை தவமாக மாட்டா என்று விளக்க வேண்டும். அதுக்காக இந்த எடுத்துக்காட்டு சொல்றார். இந்த எடுத்துக்காட்டுல என்ன சொல்றாருன்னா, பலரும் பலவிதமாகவும் தவத்தை பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பசு புண்ணியங்கள்லாம் தவம் தான். இப்ப பசித்தவருக்கு உணவளித்தல், அப்ப மாணவர்கள் கல்வி கற்பதற்கு இலவசமான கல்வி சாலைகளை நிறுவுதல், அப்ப நோய் நொடிகளை தீர்ப்பதற்கு ஆஸ்பத்திரி கட்டுறது, இதெல்லாம் புண்ணியம் தானே, இவையெல்லாம் தவம் தானே. அப்ப புண்ணியம் இஸ் ஈக்குவல் டு தவம். அப்ப இவற்றினாலே இந்த ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவம் என்பது விளையுமா அப்படின்னு கேட்டா, இவையெல்லாம் பசு புண்ணியம். இந்த பசு புண்ணியத்தினாலே ஒரு சித்த சுத்தி விளையும். சித்த சுத்தினா உள்ள தெளிவு விளையும். ஆனால் ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவம் விளையாது என்பதனால ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவம் என்பது சிவப்புண்ணியத்தினால் தான் விளையும். அப்பொழுது உலகத்திலே புகழப்படுகின்ற புண்ணியங்களாகின்ற இந்த புண்ணியங்கள், வேதம் போன்ற நூல்களிலே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற வேள்வியாகின்ற புண்ணியங்கள், இது எல்லாமே பெரும் புகழோடு புண்ணியங்கள் என்று உதவி வருகின்றன. ஆனால் இவ்வாறு இவை உதவி வந்தாலும் இவற்றின் அதிகமான பயன் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவன் பசிக்கின்றது, பசிப்பவன் இனிய உணவினை உண்கின்றான். அந்த உணவினை உண்பதனால ஒரு இன்பம் ஏற்படுகின்றது. அந்த இன்பத்தை போன்ற நிலை, அந்த இன்பத்தை இவையெல்லாம் தரும். இந்த புண்ணியங்கள்னால் இன்பம் விளையும். ஆனால் பசித்து உண்டு பசியாறியவனுக்கு மீண்டும் பசி உண்டாவதை போல இந்த தவத்தினால் வருகின்ற இன்பம் நிலையாது வற்றிவிடும். ஆகவே இதன் பயன் வற்றும் என்பது இதில் இருக்கின்ற பெரும் குற்றம். எந்த ஒரு தவத்தின் பயன் வற்றுமோ அந்த தவத்தினாலே ஞானத்தை பெறுகின்ற பக்குவம் விளையாது. மாறாக இந்த சிவபுண்ணியம் என்பது இதனுடைய பயன் என்பது அழியாதது. ஏன் அழியாது என்று கூறுகின்றோம் அப்படின்னு கேட்டா, உணவு உண்ட காலத்திலே பசி நீங்கி இன்பம் உண்டாவதை போன்று இது ஒரு இடைநிலை பயனை கொடுப்பதோடு அமையாமல், அதோடு நின்று விடாமல்,
தொடர்ந்து ஞானத்தை பெறுதற்கிய பக்குவத்தையும் உண்டாக்கி விடுகின்றது என்பதனால இதனுடைய பயன் என்பது இடையிலே அழிந்து போகாமல் தொடர்ந்து ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவத்தை கொடுத்து அதன் மூலம் ஒருவன் ஞானத்தை பெற்று அதன் மூலம் அழியாத பேரின்ப வீட்டினை பெறுகின்ற காரணத்தினாலே அதுவரையிலும் இந்த சிவபுண்ணியம் செல்கின்ற காரணத்தினாலே இந்த சிவபுண்ணியம் என்பது பசித்தவன் உணவு உண்டு அந்த உணவு அழிவதை போல இது இடையிலே அழிகின்ற நிலை இல்லை என்பதனால சிவபுண்ணியங்களை தவிர ஏனைய நூல்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்ற வேதங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்ற வேள்விகள் உட்பட அவரவர் தத்தனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்கின்ற உலகியல் புண்ணியங்கள் உட்பட எல்லாமே பசு புண்ணியங்கள் தான் என்பதனால அவையெல்லாம் இடையிலே வற்றும் என்பதனால ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவத்தை விளைவிக்க மாட்டார். ஆகவே நம்முடைய நூல்களிலே ஆகமங்களிலே தவம் என்று சொல்லப்படுவது வேதங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்ற வேள்விகளோ அல்லது பிற நூல்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்ற செயல்களோ இல்ல, மாறாக சிவபெருமானுக்கு உடம்பினாலே தொண்டுபடுகின்ற சரியை, சிவபெருமானுக்கு உள்ளத்தினாலே தொண்டுபடுகின்ற கிரியை ஆகிய சிவ புண்ணியத்தை தான் இங்கு தவம் என்று சொல்லுகின்றோம் என்பதை இரண்டாவது எடுத்துக்காட்டில சொல்கின்றார். அந்த வெண்பாவினை படிக்கின்றேன். பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வரிவினையின் இன்பம் இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான் மறுபவனாம் ஞானத்தை வந்து. இசைத்து வரிவினையின் இன்பம். இசைத்து என்றால் வெறும் புகழோடு சொல்லப்பட்டேன்னு அர்த்தம். இசை என்றால் புகழ். அப்ப உலகத்திலே மிகுந்த பிரச்சாரத்தோடு நன்கு அறியப்பட்டு நல்லா அட்வர்டைஸ் ஆகி சிறப்பாக மார்க்கெட் ஆகி செல்லுபடியாகின்ற வினைகள்னு பார்க்கிறோம். இப்ப வேதங்களிலே விதிக்கப்பட்ட வேள்விகள் எல்லாம் பயன் தருகின்ற வேள்விகள் தான், அவை நல்வினைகள் தான், தீவினைகள் இல்லை. என்ன காரணம்? மழை வர வேண்டும் என்று ஒரு வேள்வி செய்யப்படுகின்றது, மழை வருகின்றது, அது நல்வினையா இல்லையா? அதன் பயன் மழையாக இருப்பதனால நிச்சயமாக அது நல்வினைதான். ஆனால் அது அந்த வினை மழையை தருமே அல்லாமல் ஞானத்தை தராது. அதான் விஷயம். இப்பொழுது ஒருவன் தொடர்ந்து வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வேள்விகளை செய்வான் என்று சொன்னால் அதனால் அவன் சொர்க்கம் முதலிய உயர்ந்த உலகங்களுக்கு சென்றாலும் கூட அவையெல்லாம் நிரந்தரமான பயனை தரமாட்டா, அங்கு வாழ்வு நிலைத்ததன்று என்று பார்க்கின்றோம். ஆகவே அது பசித்தவன் உணவினை உண்டு பசியாடுவதை போலதான் மீண்டும் அவனுக்கு பசி வந்து சேரும். அதிகபட்சம் இந்த வினைகளினாலே ஒருவனுக்கு உள்ள தெளிவு ஏற்படும். அந்த உள்ள தெளிவு என்னன்னு கேட்டா, இந்த வினைகளினால் நிலைத்த பயன் இல்லை என்ற தெளிவு, அந்த தெளிவு ஏற்படும். அப்பொழுது ஒரு நிலைத்த பயனை தருகின்ற வினை யாது என்ற ஒரு தேடுதல் ஏற்படும். அந்த தேடுதல் என்னன்னு கேட்டா, கைவினை செய்து எம் பிரான்கழல் போற்றுதும் நாம் அடியோம். பெருமான் நமக்கு தலைவன், உயிரிழாகின்ற நாம் பெருமானுக்கு அடிமை என்பதனால இயல்பாக இந்த உறவு இருக்கின்ற காரணத்தினால நாம் தலைவனுக்கு நாம் தொண்டு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்று அந்த அடிமை உணர்ச்சியினால இயல்பாக பெருமானுக்கு கைத்தொண்டு புரிதல். கைவினை செய்து எம் பிரான்கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமை தீண்டப் பெறா என்று பார்க்கின்றோம். பிறந்த பிறவியில் சொல்றாரு மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கு பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்துமை எத்தும் பணியடியோம். சிறப்பிலி தீவினை தீண்டப்பெறா திரு நீலகண்டம் என்ற தெளிவு. நாம் பெருமானுக்கு அடிமைகள், பெருமானுக்கு நாம் இயல்பாகவே தொண்டு செய்ய வேண்டும். நேச்சுரலி யாரும் நம்மை தூண்ட வேண்டாம். பெருமானுக்கு விளக்கிட வேண்டும், பெருமானுக்கு ஒரு மலர் பறித்து மாலை கட்டி போட வேண்டும், பெருமானுடைய கோயிலிலே குப்பை இருந்தால் அதை சுத்தம் செய்ய வேண்டும், பெருமானுடைய அபிடகத்திற்கு நீர் கட்ட வேண்டும், பெருமானுடைய பெரும்புகளை பதியங்கள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற நேரத்திலே ஊன் உறக்கத்தை தவிர்க்க வேண்டும். அதை முக்கியமாக நினைக்கக்கூடாது, ஓய்வு எடுக்கக்கூடாது. பெருமான் நம் உயிருக்கு உயிரானவன். நமக்கு அவனுக்கு தொண்டு செய்கின்ற உரிமை நமக்கு இருக்கின்றது. அந்த உரிமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயல்பான இந்த நிலை ஒருவருக்கு அடைய வேண்டும். இதுதான் சிவ புண்ணியத்தை ஈட்டுவதற்கான நிலை என்பதனால இப்பொழுது ஏனைய மார்க்கங்களிலே செய்கின்ற தவம், அந்த தவம் என்பது நிலையான பயனை தராது என்பதை அந்த பயனை நுகர்வதனாலேயே ஒருவன் அறிகின்றான். அந்த நிலையிலே அவற்றை அவன் கைவிடுகின்றான் என்று பார்க்கின்றோம்.
பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். அப்ப பசிப்பானை போல் இவன் ஆவான். யார் ஆவான்? இசைத்து வருவினையில் இன்பத்தினை நாடுபவன். அப்ப இசைத்து வருவினை என்பன புகழோடு பிரச்சாரத்திலே வருகின்ற வேள்விகள் முதலிய அந்த நல்வினைகள். அவற்றிலே வருகின்ற இன்பம் என்பது நிலையில்லாதது. அப்படி இருக்க இறப்பில் தவத்தான். இறப்பு என்றால் எல்லை, எல்லையில்லாத தவம், அதாவது முடிவு பெறாத தவம் என்பது என்ன? சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியத்தினாலே இசைத்த இருவினை ஒப்பில் என்றால் நூல்களிலே பெருமையோடு கூறப்பட்டிருக்கின்ற இருவினை ஒப்பு என்ற நிலையானது ஏற்பட. அது என்ன இருவினை ஒப்பு அப்படின்னு கேட்டா, ஒருவன் வேதத்திலே விதிக்கப்பட்ட வேள்வி முதலிய செயல்களிலே ஈடுபட்டு செய்வது என்பது எதற்காக? அவற்றிலே விதிக்கப்பட்ட நல்வினை செய்வதன் மூலம் அந்த புண்ணியத்தினாலே இன்பத்தை அடையலாம் என்பதுதான். இப்பொழுது புண்ணியம் என்பது ஒரு பொன் விலங்கு தான். பாவம் என்பது எப்படி ஒரு இரும்பு விலங்கோ அதே போல புண்ணியம் என்பது ஒரு பொன் விலங்கு. நம்ம இரும்பு சங்கிலினால கட்டி போட்டிருந்தா என்ன, தங்கச்சங்கிலியில கட்டி போட்டிருந்தா என்ன, நம்ம அடிமை தானே என்பதனால இந்த நல்வினை தீவினை ஆகின்ற இரண்டு வினைகளில் இருந்தும் நாம் விடுபட வேண்டும். இப்பொழுது வேதத்திலே விதிக்கப்பட்டிருக்கின்ற வினைகள் எல்லாம் நல்வினைகளாக அமைகின்றனவே அல்லாமல் நல்வினை தீவினை ஆகின்ற இரு வினைகளுக்கும் மாற்றாகிய வினையாக அமையவில்லை. அதைத்தான் சம்பந்த பெருமான் அந்த முதல் பாடலிலே சொல்கின்றார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனம் என்று கைவினை செய்த எம் பிரான்கிழல் போற்றுதும். செய்வினை வந்தமை திண்ட பெறா என்பதனால செய்வினை என்பது நல்வினை மற்றும் தீவினை ஆகிய இரண்டும் தான். அவை ஒருவனை எப்பொழுது பந்திக்க மாட்டான் என்று கேட்டால், அவன் கைவினையை நாடினால் அவை பந்திக்க மாட்டான். கைவினை என்பது தொண்டு. தொண்டு என்பது நல்வினையாகின்ற பொன் விலங்கும் ஆகாது, தீவினையாகின்ற இரும்பு விலங்கும் ஆகாது என்று பார்க்கின்றோம். அது நம்மை இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற புனையாக ஆகும் என்பதனால அந்த இருவினை ஒப்பு என்பது இறப்பில் தவத்தால் ஏற்படும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. இறப்பில் தவம் என்பது எல்லையில்லாத தவம். எல்லையில்லாத தவம் என்பது சரியை கிரியை யோகம். அது எல்லையில்லாதது என்று ஏன் சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, அவை தத்தமக்குரிய பயனை தருவதோடு அமையாமல் தொடர்ந்து ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவத்தையும் விளைப்பதனால அதன் பயன் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவன் ஞானத்தை பெற்று ஞானாசிரியனை பெற்று அந்த முக்தி பெற்றினை சாதிக்கும் வரையிலும் அவை ஓயமாட்டா என்பதனால இன் டியூ கோர்ஸ் த்ரூ ப்ராப்பர் சேனல் முறையாக அவை முக்திக்கு உபாயங்களாகின்றன என்பதனால அவற்றின் பயன் இடையிலே நின்று போவன அல்ல. அப்ப அவை டெம்பரரி பலனை தரல, பர்மனண்டான பலனை தருகின்றது வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல என்பதனால அந்த தவம் இறப்பில் தவம் என்று சொல்லப்பட்டது, முடிவாகாத தவம். இப்பொழுது சென்ற பிறவிகளிலே செய்த சரியக்கிரிய யோகத்தினுடைய பயனாக ஒருவன் அவன் சார்ந்த உலகங்களை சார்ந்து மீண்டும் பற்றறுப்பானாகி பவம் சார்ந்து நற்சார்பிலே உதித்த பிறகும் அந்த சரியக்கிரிய யோகங்கள் தொடரும். ஞானத்துக்குரிய பக்குவம் வந்து விட்டதால சரியை நின்று போகுமானா நின்று போகாது. 4 வருடத்திலே சரியை எல்லாம் நிற்கவில்லை என்பதை பார்க்கின்றோம் என்பதனால ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்பதனால அவை தொடர்ந்து நிகழ்வதனாலேயே அவற்றின் பயன் தொடரும் என்று பார்க்கின்றோம் என்பதனால அவை இறப்பில் தவம் என்று சொல்லப்பட்டன. அந்த இறப்பில் தவத்தினாலே எது விளைகின்றதுன்னு கேட்டா இருவினை ஒப்பு விளைகின்றது. இருவினை ஒப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கெல்லாம் நல்வினை பயனை நுகரும் போது சந்தோஷமா தான் நுகர்றோம். நல்வினை பயன் என்பது பயன் என்ன? நம்முடைய உள்ளம் மலர்ந்து இருக்கின்றது, ஆனந்தமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், அதான் புண்ணியத்தின் பயன். பாவத்தின் பயனால மனம் சுருங்குகின்றது, கஷ்டப்படுறோம், உடம்பு கஷ்டப்படுறது இல்ல உள்ளம் கஷ்டப்படுறது, இல்ல இரண்டும் சேர்ந்து கஷ்டப்படுது. நமக்கே நோய் வந்தால் உடம்பு கஷ்டப்படுது, நம்முடைய பிள்ளைக்கு நோய் வந்தால் நம்முடைய உள்ளம் கஷ்டப்படுகின்றது, இல்லைன்னா இரண்டும் சேர்ந்து கஷ்டப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது அது பாவத்தின் பயன் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது நமக்கு சரியக்கிரிய யோகமாகின்ற தவத்தினாலே ஏற்படுகின்ற நிலை என்னன்னு கேட்டா, இந்த தவம் செய்யாத வரையிலும், தவம் என்று ஏனைய தவங்களை செய்கின்ற வரையிலும் நல்வினை நாட்டம் இருக்கும், தீவினையை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதாவது நல்வினையை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணமும், நாம் ஏற்கனவே அறியாத பல தீவினைகள் செய்திருக்கின்றோம், அதன் பயன் நுகர்விக்கப்படும் பொழுது எப்படியாவது தப்பிக்க வேண்டும், அவற்றை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும்.
தீவினை பயனை தவிர்ப்ப ஒரு நல்வினையை நாடுவோம். அதான் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லப்பட்டது. தீவினையினுடைய பயனை தவிர்ப்பதற்கென்று ஓர் நல்வினையை நாம் நாடுவோம். அந்த நல்வினையை விதிக்கின்ற நூல்களிலே சொல்லப்பட்ட விதிப்படி நாம் செய்வோம், கடைபிடிப்போம். அதனால் நாம் மீண்டும் ஒரு பொன்மயமான விலங்கிற்குள்ளே அகப்படுகின்றோம். அப்ப அந்த நிலை வரக்கூடாது. இப்பொழுது இறைவன் நல்வினை பயனையும் தீவினை பயனையும் ஊட்டியே தீருவான். ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைக்கு சோறும் ஊட்டுவாள், மருந்தும் ஊட்டுவாள், அதே போல எந்த பிள்ளையும் தாயினுடைய விருப்பத்திற்கு மாறாக தப்பிக்க முடியாது. அது உண்பதற்கு படுத்தியது என்று சொன்னால் அம்மா மூக்க அமுக்கி வாயை திறக்க வச்சு ஊட்டி விடுவாள். அதே போல திருவருள் என்பது நமக்கு வினைப்பயனை ஊட்டியே தீரும், யாரும் தப்ப முடியாது. அப்படி உண்ணும் பொழுது நல்ல பிள்ளையா இருக்கிறது, அதுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது அம்மாட்ட முரண்டு பிடிக்காமல் உண்டு தீர்த்து விடும். அப்ப அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த அம்மா எதா ஊட்டினா என்ன, உண்டு தொலைப்போம், நம்முடைய உள்ளத்தை இதிலே வைக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்தை நமக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கலாம் அந்த பிள்ளை நினைக்கும். அதே போல நம்முடைய உள்ளத்தை நமக்கு பிடித்த கடவுளிடத்திலே வைத்து வினையின் பயன் ஊட்டப்படும் பொழுது வாழா அந்த பயனை உண்டு, அதற்காக சிரமப்படக்கூடாது. அதாவது நல்வினை பயனை ஊட்டும் போது இன்பமா இருக்கும், அந்த இன்பத்திலே நாட்டம் இருக்கக்கூடாது. தீவினை பயனை ஊட்டும் போது அது துன்பமா இருக்கும், அந்த துன்பத்திலே நமக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது. இரண்டையும் சமமாக பாவித்து உண்டு தீர்ப்பது. இப்படி வினைப்பயனை உண்டு தீர்ப்பதினாலே, அதாவது ஒரு சமாதான எண்ணத்தோடு அவற்றை உண்டு தீர்ப்பதினாலே புதிதாக வினைகளை செய்கின்ற அரிப்பு நின்று போகும். அந்த அரிப்பு நின்று போவதனால நமக்கு வறுபிறவி நின்று போகும் என்று பார்க்கின்றோம். இந்த நிலைக்கு இருவினை ஒப்பு என்பது பெயர். இந்த இருவினை ஒப்பு என்பது வேதங்களிலே விதிக்கப்பட்ட வேள்வி முதலிய நல்வினைகளை செய்வதனால சத்தியமாக ஏற்படாது, மாறாக சரியகிரிய யோகமாகின்ற சிவ புண்ணியத்தினால் தான் ஏற்படும் என்று இங்கு மெய்கண்ட தேவர் நமக்கு கூறுகின்றார். அப்பொழுது நல்வினைகளினாலே என்ன ஏற்படும் கேட்டா, நல்வினை பயனை தூய்க்கும் பொழுது அதுல கூட ஒரு உவர்ப்பு ஏற்படலாம். அதாவது நல்வினை பயனாலேயே நமக்கு என்ன நடக்குது, நல்ல சொன்னத்தை கேட்கிற மனைவி மக்கள் இதெல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அவங்கெல்லாம் நம்ம சொல்ல மீறதே இல்லை, எல்லாம் நம்ம நினைக்கிறபடியே நடக்குது. அப்ப என்னடா நமக்கு எல்லாம் நினைக்கிறபடியே நடக்குது, இது போதும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். ஆகவே அது வேண்டுமானாலும் வரலாமே அல்லாமல் இந்த சரியக்கிரியை யோகமாகின்ற இந்த தவம் இது உண்டாக்குகின்ற ஞான வேட்கை, அந்த வேட்கையை அவை உண்டாக்க மாட்டார் என்று பார்க்கின்றோம். என்பதனால இந்த வேட்கை என்பது இருவினை ஒப்பு உண்டானால்தான் ஏற்படும் என்பதை கூறுகின்றார். அந்த இருவினை ஒப்பு என்பது சிவபுண்ணியத்தினால் தான் ஏற்படும். அதற்கு இறப்பில் தவம் என்று பெயர். இசைத்த என்றால் சைவ ஆகமங்களிலே பெரிய சிறப்போடு சொல்லப்பட்ட, பெரிதும் ஸ்லாகித்து சொல்லப்பட்ட இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான். இருவினை ஒப்பில் என்றால் இருவினை ஒப்பு உண்டாகின்ற காரணத்தினாலே, இல் என்பது அந்த காரண பொருளை தருகின்ற மூன்றாம் வேற்றுமை உருவு. இறப்பில் தவத்தால் அமைகின்ற இருவினை ஒப்பின் காரணமாக ஞானத்தை வந்து மறுவனாம். ஞானத்தை வந்து மறுவான் என்றால் ஞான நெறியை வந்து சேர்வான், ஞானத்தை தேடுவான். ஞானத்தை வந்து மறுவுதல் என்பது ஞானத்தை நாடுதல் ஆகும். அதான் ஞானத்திற்குரிய பக்குவம். ஞானத்தை தேடுதல் தான் ஞானத்திற்குரிய பக்குவம். அதாவது முக்தி இச்சை என்பது நிகழும். நாம் மீண்டும் பிறவாத முக்தி நிலையை பெற வேண்டும் என்ற முக்தி இச்சை என்பது இவனுக்குத்தான் நிகழும். மாறாக ஏனைய நூல்கள், வேதங்கள் உட்பட ஏனைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நல்விகளை ஒருவன் தொடர்ந்து செய்து அதனுடைய பயன்களையே அவன் நுகர்கின்ற காரணத்தினாலே அந்த வினைகளிலே அவனுக்கு ஓர்ப்பு தோன்றும் என்பது இல்லை. கோடியில ஒருத்தனுக்கு தோன்றலாம், அது விதி விலக்கு. ஓர்ப்பு தோன்றும் என்பது இல்லை. ஓர்ப்பு தோன்றாத வழி அவன் ஞானத்தை நாடுவது என்பது இல்லை, அவனுக்கு முக்தி இச்சை நிகழாது என்று கூறுகின்றார். இவ்வாறு இந்த முதல் அதிகரணமானது இனிதே நிறைவு பெறுகின்றது. அடுத்தது இரண்டாவது கூறு. இப்ப சிவபுண்ணியத்தினாலே ஒரு நல்ல பிறவி கிட்டுகின்றது. அந்த நல்ல பிறவிலே சாதன ஞானம் கிட்டுகின்றது. அதாவது ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவம் வந்து விட்டது. அதனால் ஞானம் வந்து விடுகின்றதான்னு கேட்டா, ஸ்கூல்ல சேர்ற வயசு வந்துருச்சு, சொல்லி கொடுத்தா நல்லா படிக்குங்கிற பிள்ளை, அதனால அதுக்கு தானாவே படிப்பு வந்துடுதா? சொல்லி கொடுத்தா தானே வருது. படிப்பு என்பது தானா வர்றதில்லை. உலகியல் கல்வியே தானா வராத போது இறைவனை பற்றிய உண்மைகள்லாம் இவனுக்கு எவ்வாறு தானாக உதிக்கும்?
தானாக உதிக்காது. சகலராகிய நமக்கு தானாக அவை உதிக்க மாட்டா என்பதனால இவனுக்கு ஒரு ஞானாசிரியர் தேவை என்று பார்க்கின்றோம். சரி, ஞானாசிரியர் தேவை என்று சொல்லும் பொழுது இப்ப நம்ம வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கலன்னா இன்னொரு ஸ்கூல்ல படிக்கலாம். உலகியல் கல்வியெல்லாம் அப்படிதான். அதே போலவே யாரை வேண்டுமானாலும் ஞானாசிரியனாக பெற்றுவிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நாம ஒரு ஞானாசிரியரை தேடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா எந்த ஸ்கூல்ல வேணா போய் சேர்ந்துக்கலாம்ல. அதே போல அப்படி கிடையாது. அதற்கு திருவருட்பயன்ல ஒரு சிறு காரணம் சொல்லியிருக்கிறார் உமாபதி சிவம். எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாளா அவர் சாப்பாட்டுல வந்து நோக்கம் இல்லாம இருக்கிறார். நல்லா பசிச்சு சாப்பிடுறவரு ஒரு 4 நாளா சாப்பாடு வேண்டாங்கிறார். வற்புறுத்தி சாப்பிட சொன்னாலும் ஒரு இட்லிக்கு மேல சாப்பிடுறது இல்ல. சோர்ந்து இருக்கிறாரு. சுறுசுறுப்பா வேலை செய்யறது இல்ல. ஆபீஸுக்கு லீவ் போட்டுறாரு. அப்படின்னு இருக்கும்போது உடம்பளவிலும் தளர்ந்திருக்கிறாரு, உள்ளத்திலும் சோர்ந்திருக்கிறாரு. அப்ப அவர் உள்ளம் உடம்பு இரண்டிற்குமே ஏதோ ஒரு நோய் இருக்கு. இது வீட்டிலேயே இருக்கிறார். அவர் வீட்டிலேயே பக்கத்துல இருக்கிற அவங்க நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாருன்னு தெரியுமா, அல்லது ரோட்ல போறவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இப்ப ரோட்ல போற ஒருத்தனுக்கு இவரை பத்தி தெரியாது. இவர் கூடவே இருப்பவருக்கு தான் இவரை பத்தி தெரியும். அப்பொழுது இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பதும் அந்த வீட்டிலேயே அருகிலே இருக்கின்ற ஒருவருக்கு தான் தெரியும். ஒரு கணவனும் மனைவி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. கணவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்கிறது அந்த அன்பான மனைவிக்கு மட்டும் தெரியும். அப்ப அந்த நோயை நீக்குவதற்கு அவங்க ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாங்க. மருந்து வேலை செய்யுது. இந்த மருந்தினாலே இவருக்கு இது சுகமாகுது என்று சொல்லி ஆதரவோடு அந்த மருந்தை கொடுத்து அவரை தெளிவுபடுத்துவதும் அருகிலே இருக்கின்ற அந்த மனைவிக்கு தான் கூடுமே அல்லாமல் சம்பந்தம் இல்லாம ரோட்ல போற ஒருத்தருக்கு அது வந்து கூடாது, அது பொருந்தாது அப்படின்னு பாக்குறோம். அதே போல ஒரு வீட்டிலே ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் அருகிலே இருக்கின்ற தாயோ மனைவியோ அதனை அறிந்து தீர்ப்பதை போல இந்த வீடு உள்ளமாகின்ற வீடு. அந்த உள்ளமாகின்ற வீட்டிற்குள்ளே இருவர் இருக்கின்றார்கள். ஒன்று உயிர், இன்னொன்று கடவுள். அருகருகிலே இருக்கின்றார்கள். உள்ளமாகின்ற வீட்டிற்குள்ளே இருவரும் இருக்கின்றார்கள். உயிரும் இருக்கின்றது, கடவுளும் இருக்கின்றான் அப்படின்னு பாக்குறோம். கருவினால் அன்றியே கருவெல்லாம் ஆயவன். இப்பொழுது ஒரு சாதாரண வீட்டிற்குள்ளே நாம் உயிர் வாழ்கின்றோம். நம்ம உடம்புக்கு நோய் வருது. இப்ப நாம் என்ற உயிர் உடம்பு இல்லை, அது உள்ளமாகின்ற வீட்டிற்குள்ளே உயிரே இருக்கின்றது. அந்த உயிருக்கு ஒரு நோய் இருக்கின்றது. அதான் அறியாமை என்ற நோய். அது ஆணவ மலம். அந்த நோய்க்கு மருந்து ஏற்கனவே சாமி கொடுத்திருக்கிறாரு, இந்த பிறவி. அதுல அந்த நோய் வந்து ஒரு பக்குவமான நிலையை அடைந்து விட்டதா, அந்த நோயை முழுவதும் தீர்க்கின்ற ஞானத்தை அதற்கு தரலாமா? ஃபைனல் டோசேஜ். அதை ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஆபரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போய் ஆபரேஷன் பண்ணிடலாமா அப்படின்னு முடிவு பண்றது. இதை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டா, அருகிலே இருக்கின்ற கடவுள் தான் செய்யலாம். அந்த ஊமை அப்படி பொருத்தி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உள்ளமாகின்ற வீட்டிற்குள்ளே உயிர் இருக்கின்றது. உயிருக்கு அருகிலேயே வீட்டிற்குள் இருக்கின்ற உறவுக்காரனை போல, தாயை போலவோ மனைவியை போலவோ தந்தையை போலவோ அந்த இறைவன் இருக்கின்றான். அப்பொழுது இந்த உயிரினை அவன்தான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வந்திருக்கின்றான். அப்பொழுது இப்பொழுது இதற்கு ஞானத்தை போதிக்கலாம் அப்படிங்கிற முடிவை அருகிலே இருக்கின்ற கடவுள் எடுப்பானா, அல்லது உயிரை போய் யார்ட்டையாவது நம்ம ஞானத்தை பெறுவோம் அப்படின்னு முடிவு எடுக்குமா? உயிர் அந்த முடிவை எடுக்காது. உயிர் தானாக வெளியில போய் ஒரு ஸ்கூல்ல போய் கணக்கு படிக்கலாம், ஒரு ஸ்கூல்ல போய் டான்ஸ் ஸ்கூல்ல போய் டான்ஸ் படிக்கலாம், ஒரு மியூசிக் ஸ்கூல்ல போய் மியூசிக் படிக்கலாம், இந்த திருக்கூட்டத்துல சேர்ந்து சிவஞான போதம் பாடம் கேட்கலாம் நாம எல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறோமே. இத போல இல்ல அது. அப்ப உண்மையான முக்தி இச்சை ஏற்படும் பொழுது இந்த உயிர் தனக்கு குருநாதன் வர வேண்டும் என்று தவிக்கும், அவ்வளவுதான். தானாக ஒரு குருநாதனை தேடாது. என்ன காரணம்னா அச்சமா தான் இருக்கும். அப்பொழுது இதனுடைய பக்குவத்தை அறிந்து பக்கத்திலேயே இருந்து பார்த்துகின்றான். ஆனால் அவன் சகலருக்கு மனித வடிவில் வருவான். நாமெல்லாம் சகலர். சகலர் என்று சொன்னால் என்ன? 3 விதமான மலங்களினாலும் துன்புறுவர்களுக்கு சகலர்னு பேர். இந்த பூமியில வாழ்கின்ற நாம் அனைவருமே சகலர்கள் தான். நமக்கு ஆணவம், கண்மம், மாயா என்ற மும்மலங்களும் வேலை செய்கின்றன அப்படின்னு பார்க்கணும்.
நமக்கு மாறாக புண்ணிய பலனாக பிரளயாகலர் என்ற நிலையிலே இருக்கின்ற உயிர்கள், மாயையிலிருந்து விடுபட்டவர்கள், அவர்கள் ஆணவம் கர்மம் என்ற 2 மலங்களினால் மட்டுமே துன்புறுபவர்கள். அந்த கர்ம மலம் கூட அவர்களுக்கு வாசனை அளவில் தான் இருக்கும், உண்மை வடிவத்திலே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் வேறு உலகங்களே வாழ்கின்றார்கள். அவர்கள் மிஸ்ராத்வா என்று சொல்லப்படுகின்ற அந்த தத்துவங்கள், வித்யா தத்துவங்களினாலே படைக்கப்பட்டிருக்கின்ற உலகங்களிலே வாழ்பவர்கள். அவர்களுக்கும் இறைவன் குருநாதனாக வந்து ஞானத்தை உபதேசிக்கின்றான். இந்த 2 வகை உயிர்களுக்கும் மாறாக விஞ்ஞானாகலர்கள் என்ற உயிர்கள், அவர்கள் சுத்த அத்வா என்று சொல்லப்படுகின்ற முதல் 5 சிவ தத்துவங்கள், அந்த தத்துவங்களே சார்ந்திருக்கின்ற உலகங்கள், அந்த உலகங்களே வாழ்கின்ற உயிர்கள், அவர்கள் ஆணவம் என்ற ஒரு மலத்தினால் மட்டுமே வாடுபவர்கள். அந்த மலம் கூட அவர்களை வாசனை அளவில் தான் வருத்தும். அவர்கள் தங்களுடைய அறிவினாலே பிறப்பினை உண்டாக்கின்ற கலையிலிருந்து தப்பியவர்கள். அவர்களுக்கு இறைவன் வந்து ஞானத்தை உபதேசிக்கின்றார். இப்பொழுது எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தை தருவது கடவுள் மட்டுமே என்று சைவ சித்தாந்தம் கடைபிடிக்கின்றது. தன்னை அறிவிக்கின்ற ஞானத்தினை கடவுளை தவிர வேற எந்த பொருளும் தராது. ஆனால் கடவுள் எப்படி தருகின்றான் கேட்டா, அந்த விஞ்ஞானாகலர்களுக்கு உள்ளிருந்து உணர்த்துகின்றான். அப்படி உணர்த்துபவன் கடவுளே. அது தன்னிலையிலே ஞானத்தை உபதேசித்தல் என்று சொல்லப்படுகின்றது. பிரளயாகலர்களுக்கு இறைவன் மாகேஸ்வர வடிவத்திலே மானுமுழுவோடு வந்து அவர்கள் கண்ணால் காணும்படி இருந்து உபதேசிக்கின்றார். அது வந்து முன்னிலையிலே இருந்து உணர்த்தல் என்று சொல்லப்படுகின்றது. நம்மை போன்ற சகலர்களுக்கு இறைவன் மனித வடிவத்திலே வந்து உபதேசிக்கின்றார். அது படற்கையிலே உபதேசிப்பதா சொல்லப்படுகின்றது. படற்கைன்னா என்ன? இங்கும் முன்னிலையில் தான் உபதேசிக்கின்றான்னு கேட்கலாம். அதாவது உபதேசம் பெறுகின்ற எனக்கு முன்னால் உபதேசிக்கின்ற ஒரு குருநாதன் இருக்கின்றானே, அப்பொழுது இதை படற்கை என்று எப்படி சொல்லலாம்? இது முன்னிலை தானேன்னு கேட்டா, இறைவனுக்கு அது படற்கை. அதாவது இறைவன் எப்படி நம்முடைய வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அது அந்த காயில்ல வந்து அந்த காயில ஹீட் பண்ணி அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல அது சமைக்குது. அல்லது ஒரு நெருப்பு உருண்டை நெருப்புல போட்டு காய்ச்சுறோம், நெருப்பு அதுல ஆவேசிக்குது, அது நெருப்பு வடிவமா இருக்குது, நெருப்பின் செயல்களை செய்கின்றது. ஆனா நெருப்பு தான் அந்த செயல்களுக்கு காரணம். இரும்பு பொதுவாக அந்த சுடுகின்ற செயலை செய்யாது. அப்ப இரும்பு சுடுகின்றதுன்னு சொன்னா இரும்பிலே பாய்ந்திருக்கின்ற நெருப்பு தான் சுடுகின்றது. அப்பொழுது நெருப்பு இரும்பை இடமாக கொண்டிருக்கின்றது. அதுதான் படற்கை என்பதனால நம்மை போன்ற ஒரு மனிதன் மூலம் நமக்கு ஞானம் கிட்டுவதை போல தோன்றினாலும் உண்மை நிலை என்ன என்று சொன்னால், அந்த ஞான ஆசிரியன் தான் நம்மை சூஸ் பண்ணுவான். நாம அவனை சூஸ் பண்ணினால் அது நெறியாகாது. ஞானாசிரியன் நம்மை சூஸ் பண்றதுங்கிறது என்னன்னு கேட்டா, கடவுள் அந்த ஞானாசிரியத்திலே பிரவேசித்து நமக்கு ஞானத்தை செய்வதாகும். அப்பர் பெருமான வாய்மூருக்கு வா அப்படின்னு சுவாமி கூப்பிட்டார். போதம் நிகழ கூப்பிடுகின்றாரோ என்று அப்பர் பெருமான் தொடர்ந்து சென்றார் என்று இந்த நிலையானது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல திருப்பெருந்துறையில நம்முடைய குருநாதர் என்னதான் முக்தி இச்சை கொண்டவராக கடவுளே தனக்கு குருநாதராக வந்து உபதேசிக்க வேண்டும் என்று ஏங்கி ஆசைப்பட்டிருந்தாலும், திருப்பெருந்துறையிலே அந்த குருநாதனை காணும் போது குருநாதன் தான் அருகில் வா என்று அழைத்து உபதேசித்தான். இவருக்கு அருகில் செல்வதற்கு அச்சம்தான். அதனை திருவாசகர் சொல்றார், விருப்பிலேனைய ஆண்டு கொண்டைய நானுமுதே, எனக்கு ஒண்ணும் விருப்பம் இல்லை, குருநாதனுடைய விருப்பப்படிதான் தீட்சை நிகழ்ந்ததுன்னு சொல்றார். ஆனால் அந்த குருநாதனை பார்ப்பதற்கு முன்பாக இவருக்கு முக்தி இச்சை இல்லையா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக முக்தி பெற வேண்டும் என்ற இச்சை இருந்தது. அந்த முக்தி பெற வேண்டும் என்ற இச்சை தான் சாதக ஞானம். சாதக ஞானம் அதான் பக்குவம். ஆனால் அந்த சாத்திய ஞானம் என்பது குருநாதனே கொடுத்தாலுடைய நாம ஒரு குருநாதனை விரும்பி தேர்ந்தெடுக்க முடியாது என்பதெல்லாம் அந்த கற்றார் சூழ் கண்டு சொல்லும் என்று பார்க்கின்றோம். என்பதனால இப்பொழுது ஒரு மனிதன் நமக்கு ஞானத்தை உபதேசித்தை போல் காணப்பட்டாலும் உண்மையில் மனிதன் உபதேசிக்கின்றானா என்று கேட்டால் இல்லை, கடவுள் தான் உபதேசிக்கின்றான். அதற்கு என்ன காரணம்னு கேட்டா, ஒரு வீட்டிற்குள்ளே இருக்கின்ற ஒருவனுக்கு வருகின்ற நோயோ அல்லது அதனுடைய பக்குவமோ அதற்கு அளிக்கப்பட்டிய மருந்தையோ
அந்த வீட்டிலே அவன் கூட இருப்பவர் தான் தீர்மானிக்கின்றார் என்பதை போல இந்த உயிருக்கு எப்பொழுதும் அருகில் இருப்பவன், வீட்டிலே இருக்கின்ற உறவை போல அருகிலே இருப்பவன் கடவுள் தான். வேற எந்த மனிதனும் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்களும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. ஒவ்வொரு உயிருக்கும் அருகில் இருக்கின்ற உறவு என்பது கடவுள்தான் என்பதனால அந்த கடவுள்தான் குருநாதனாக வருகின்ற நேரத்தையும் அந்த வடிவத்தையும் முடிவு செய்கின்றான். அவன் சகலருக்கு மனித வடிவத்தில் வந்தாலும் வருவது சிவனே என்பது அந்த 2வது அதிகரணத்தினுடைய பொருள். அதற்கு எவ்வாறு மேற்கோள் செய்கின்றார் என்று கேட்டால், இனி இனி என்றால் இந்த ஆன்மாக்கள் ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவத்தை எய்திருக்கின்ற நிலையிலே இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் என்றால் உயிர்களின் தலைவனாகின்ற சிவபெருமான், தானே என்றால் அவனே. இந்த தானே என்ற ஏகாரம் ஐயத்தை நீக்குகின்ற ஏகாரம், தேற்றேகாரம். வேற யாரோ வராங்கன்னு நினைக்காதீங்க, கடவுளேதான் வருகின்றான் என்பதை கூறுவதற்காக தானே என்ற ஏகாரம். அந்த ஏகாரம் தேற்றேகாரம், உறுதிப்பட்டை தருகின்ற ஏகாரம். தானே குருவுமாய் என்று சொல்லும் பொழுது மனித வடிவத்திலும் வருவான். கடவுளுக்கு வடிவம் என்பது அருளினால் ஆனது. அவனுக்கு நம்மை போல மாயின் காரியங்களினாலே உடம்பு இல்லை என்று நூல்கள் எல்லாம் கூறுகின்றனவே, இப்பொழுது என்னை போலவே மாயின் காரியங்களினாலே ஆகியிருக்கின்ற ஒரு உடம்பை கொண்டிருக்கின்ற மனிதன் எவ்வாறு கடவுளாவான் என்று கேட்கும் பொழுது, மனிதன் கடவுளாவான் என்று இங்கு சொல்லல, கடவுள் அந்த மனிதனாகவும் ஆவான் என்று சொல்லியிருக்கின்றது. தானே குருவுமாய் என்பதனால கடவுள் தன் பெருங்கருணையினாலே இந்த சுத்தான்மா, இறைவனே அறிந்த ஒரு உயிர், அது தன்னை உடலாக பாவிக்காது. அது உடம்பிலே உயிர் வாழ்ந்தாலும் கூட அது தன்னை சிவமாக பாவிக்கின்ற முக்தி நிலையில இருக்கின்ற ஜீவன் முக்தனாகின்ற சுத்தான்மா. அதான் ஒளி செய்யும் மானுடம், ஞானமே வடிவாகின்ற அவன் சிவமாகவே தன்னை அறிபவன். அவன் மூலம்தான் இறைவன் நமக்கு ஞானத்தை உபதேசிப்பானே தவிர ஏற்றுச்சிறைக்காயா இருக்கின்ற என்னை போல் ஒருவன் மூலம் ஞானத்தை உபதேசிக்க மாட்டான் என்று பார்க்கின்றோம். என்பதனால ஞானத்தை உபதேசிக்கும் பொழுது கடவுள் ஒரு மனிதனை அதிட்டித்தால் என்றால் அவனை ஆவேசித்தாலும் அங்கு உபதேசிப்பவன் கடவுள் தான். எப்படின்னு கேட்டா, இரும்பு சுட்டாலும் சுடுவது நெருப்பு தானே தவிர இரும்பு இல்லை என்பதை போல ஒரு மனிதன் உபதேசித்தாலும் உபதேசிப்பது கடவுளே அன்று மனிதன் இல்லை. அப்பொழுது இறைவன் எந்த மனிதனை அதிர்ச்சிப்பான் என்று கேட்டால், தன்னை அறிந்திருக்கின்ற சிவோகம் தான் சிவனே என்று அந்த அத்வித ஞானத்தை பெற்றிருக்கின்ற ஒரு சுத்தான்மா, முக்தான்மா, ஜீவன் முக்தன், இறைவனை பெற்றவன், இனியவன் பிறக்காதவன், அப்படிப்பட்ட உயர்ந்த குருநாதன், அவனைத்தான் இறைவன் அதிர்ச்சிப்பார். அவன் மூலம்தான் ஞானம் வரும். அப்படி அதிர்ச்சிக்கும் பொழுது அந்த குருநாதன் நம்ம என்ன சொல்லுவான், உனக்கு நான் தீட்சை அளிக்கின்றேன் வா என்று அழைப்பான். வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது நம்முடைய பக்குவத்தை அறிந்து அந்த குருநாதன், நீ பிறக்க வேண்டாம், அஞ்சற்க, உன் எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லி அந்த மேலான ஞானத்தை இந்த உயிருக்கு தருவான். அப்படித்தான் வாழையடி வாழையாக இந்த உயிர்கள் ஞானத்தை பெற்று வீடு பெற்றை பெறுகின்றன என்பதனால இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமா என்றால் இதுல நீங்க அச்சப்பட வேண்டாம். அந்த கடவுள் மனித வடிவத்தை பெறுவதனால அவனுக்கு இழுக்கு இல்லை என்பதனால அவன் குருவுமாய் என்று சொல்லி உணர்த்தும், அந்த திருவடி ஞானத்தை உணர்த்தும் என்றது. இந்த மேற்கோளுக்கு ஏது என்ன சொன்னார்னு கேட்டா, அவன் எப்படி அந்த மனிதன் எப்படி கடவுளாவான் அப்படின்னு கேட்டா, மனிதன் கடவுளாவான்னு சொல்லல, உயிர் கடவுளாகும்னு சொல்லல. கடவுள் அந்த உயிரை தன் இடமாக கொள்வான், அவன் ஆவேசிப்பான் என்று சொன்னது. அதை ஏது எப்படி சொன்னார்னா, அவன் அந்நியமின்றி சைதன்ய சுரூபியாய் நிற்றலான். அவன் என்பது இங்கு அந்த மனித வடிவத்திலே இருக்கின்ற குருநாதரை சொல்வதாக சொன்னாலும் சரி, தமது முதல் என்ற கடவுளை சொல்வதாக சொன்னாலும் சரி, அந்நியமின்றி என்றால் வேறுபாடு இல்லாமல் சைதன்ய சுரூபியாய் நிற்றலான். ஆவேசிக்கப்படுகின்ற, அதிர்டிக்கப்படுகின்ற இந்த மனித குருநாதன் இருக்கின்றானே, இவன் இறைவனோடு தனக்கு வேற்றுமையை கருதாமல், அந்நியமின்றி, இறைவன் வேறு தான் வேறு என்று கருதாமல், சிவோகம் என்ற நிலையிலே அவனிடத்திலே இரண்டர ஒன்றுபட்டு இருந்து சைதன்ய சுரூபியாய் நிற்றலான். அவன் சிவவடிவமாகவே இருக்கின்றான். அவ்வாறு அந்த குருநாதன் இருக்கின்ற காரணத்தினாலே இறைவன் அவனை அதிர்டித்து இந்த உயிருக்கு ஞானத்தை உணர்த்துகின்றான் என்பது பொருள். அது இது இந்த 2வது அதிகமத்தினுடைய விளக்கத்தை வருகின்ற வகுப்பிலே நாம் பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சிவசிதம்பரம்.